வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்குது. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது யூனிட் 6லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸு சாம்பிள் டெஸ்ட்டாக இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஞான பிரகாசம் தொடர்பான தவறான தொடரை தேர்ந்தெடு. ஞான பிரகாசத்தின் சிறப்பு பெயர் சிவஞானம். ஞான பிரகாசம் அவர்களின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கு உண்டு. இதுவும் சரி. வெள்ளையனே வெளியேறி என்னும் போராட்டத்தில் கலந்து கொண்டு மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இது தவறு. ஏன்னா மதுரை வராது, வேலூர் சிறைச்சாலையில் தான் அவர் அடைக்கப்பட்டார். இப்போ ஆப்ஷன் சி தான் இங்கே தப்பாக கொடுத்துருக்கு. அடுத்த ஆப்ஷனை பார்த்துலாம். தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் இருந்த மக்களிடையே வழங்கியதற்காக ஞான பிரகாசம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவும் சரி. அடுத்த கேள்வி, கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மற்றும் மார்ஷல் என்று அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? ஏ. நேசமணி. அடுத்தது, வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களிடம் தமிழ் உணர்வை உருவாக்கியவர் யார்? பி. தமிழாசான் மங்கள கிழார். 4th one பார்க்கலாம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழக்கத்துடன் நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவாக திருத்தணி உள்ளிட்ட தமிழ் நிலங்களை மீட்க அமைக்கப்பட்ட ஆணையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, படாஸ்கர் ஆணையம். அடுத்த கேள்வி, சென்னையை தமிழகத்தின் தலைநகராக்க மாப்போசி தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அப்போதைய மாநகர தந்தை அதாவது மேயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, செங்கல்வராயன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக. தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலை, தமிழகத்தின் தெற்கெல்லை குமரிமுனை, நெஞ்சம் எய்திய உணர்வு இடும்பூதி, நாட்டின் இயற்கை எல்லைகள் மலையும் கடலும். இந்த ஆப்ஷன்லாம் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி, மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்று தந்த நூல் எது? சி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்தது, பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும், இதில் காருகர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெய்பவர். காருகர்னா நெய்பவர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடு. காழியர், காழியர்னா பிட்டு விற்போர், இது சரியா இருக்கு. கூவியர்னா எண்ணெய் விற்போர்னு இருக்கு, இது தவறு. ஏன்னா கூவியர்னா அப்பம் விற்போர் தான் சரியா இருக்கும். அடுத்தது, பாசவர் வெற்றிலை விற்போர், இதுவும் சரியா இருக்கு. வாசவர் நறுமண பொருள் விற்போர், இதுவும் சரியா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்தது 10வது கேள்வி பார்க்கலாம். கண்ணூல் வினையினரும் டேஷ் ஆளரும் பொன்செய்ஸ் கொல்லரும் டேஷ் தருணரும் மேற்கண்ட சிலப்பதிகார பாடல் வரிகளில் விடுபட்ட சீர்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே ரைட்டான ஆன்சர்.